ஏத்தி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அந்த நபர்களை இறக்கக்கூடிய 108 அப்படின்ற ஒண்ணு இருக்கு அப்படின்னா ஓட்டுநர் இல்லாம அதுவும் கிடையாது. சுற்றுலாத்துறை இன்னைக்கு சுற்றுலான்ற ஒண்ணு இருக்கிறதுனாலதான் வெளிநாட்டுல இருக்கிற நபர்கள் இங்க வர்றது, இங்க இருக்கிற நபர்கள் வெளிநாடு போறது. ஓட்டுநர்கள் அப்படின்ற ஒரு நபர்கள் இல்லை அப்படின்னா சுற்றுலாத்துறைன்ற ஒண்ணு இருக்காது. தமிழக அரசு முழுமையா செயல்படுறதுக்கு அவங்களுக்கான பட்ஜெட் பெரிய அளவுல கொடுக்கறதுக்கு அப்படின்ற ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது டாஸ்மாக். நம்ம ஓட்டுநர்கள் தான் அதை கொண்டு வந்து கொடுக்கணும். அதனாலதான் கவர்மெண்ட் ரன் ஆகுது. அப்பேற்பட்ட ஓட்டுநர்கள் அதே இதை வாங்கி குடிச்சுட்டு அவங்களுடைய ஆயுசையும் அவங்களுடைய குடும்பத்தினுடைய சந்தோஷத்தையுமே இழந்துட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கிற ஓட்டுநர்களினுடைய வாழ்க்கை இல்லாமல் யாருடைய வளர்ச்சியும் இங்க இல்லை. முக்கியமா நாட்டினுடைய வளர்ச்சி முதல் கொண்டு எல்லாருக்குமே ஓட்டுநரினுடைய தேவை இருக்கு. ஆனால் இந்த ஓட்டுநருக்கு இது செய்யணும் அப்படின்ற எண்ணம் யாருக்கும் இல்லை, குறிப்பாக அரசாங்கத்துக்கு இல்லை. கட்டுமான தொழிலாளர்கள் அமைப்பு சாரா நல வாரியம் அப்படின்றத உருவாக்குனாங்க. அந்த கட்டுமானத்துக்கான அத்தனை பொருளையும் கொண்டு வந்து சேர்க்கிறது ஒரு ஓட்டுநர் தான். அதிக எண்ணிக்கையில உள்ள ஒரு துறை அப்படின்னா அது டிரைவர்ஸ் ஓட்டுநர் துறை தான். அந்த ஓட்டுநர் துறைக்கு ஓட்டுநர் நல வாரியம் அப்படிங்கிற ஒன்ன தனியா பிரிச்சு கொண்டு வர்றதுக்கு அரசாங்கத்துக்கு மனசு இல்லை. காரணம், ஓட்டுநர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இவங்களுடைய பலத்தை அவங்களுக்கு நாம தெரிய வச்சுட்டோம் அப்படின்னா நாம அரசியல் நடத்த முடியாது அப்படின்றதுனால ஓட்டுநர்களை பிரிச்சே வச்சிருக்காங்க. இந்த விஷயங்களை பூரா இப்ப ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் எவ்வளவு பொறுப்பு இருக்கு. ஓட்டுநர்னா யாரு? இன்னைக்கு மற்ற துறையில இருக்கிற யாரும் யூனிஃபார்ம் போடலைன்னா பயின்ற ஒண்ணு போட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஓட்டுநர் யூனிஃபார்ம் போடல அப்படின்னா அடுத்த செகண்ட் ஃபைன் போடுவாங்க. காரணம், ஓட்டுநரினுடைய தொழிலினுடைய மகத்துவம் அந்த மாதிரி. இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த துறை ஓட்டுநர் துறை. டிரைவருக்கு இவ்வளவு பெருமை இருக்கு அப்படின்னு சொல்லி பேரளவுல சொல்லிட்டு அதுக்கான அங்கீகாரம் அப்படின்றத தரலை. அங்கீகாரம்ன்றது என்ன தரலை? ஓட்டுநர் நலவாரியம் அப்படிங்கிறத தனியா கொண்டு வர்றதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே. இன்னைக்கு 2 கோடி பேருக்கு மேல ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க. அது அரசாங்கத்துக்கும் நல்லா தெரியும். அப்ப இவ்வளவு பேர் இருக்கும்போது ஏன் ஓட்டுநர் நலவாரியத்தை தனியா கொண்டு வரக்கூடாது? கொண்டு வரணும்னு ஏன் அரசாங்கம் நினைக்கல? அந்த எண்ணமெல்லாம் அவங்க கிட்ட இருக்கு. கொண்டு வந்தால் ஓட்டுநர்களினுடைய பலம் தெரியும். அவங்கள ஒற்றுமையா விடக்கூடாதுன்ற கான்செப்ட்ல இருக்காங்க. ஒற்றுமையாக வரணும். இத்தனை துறைகள் செயல்படுறதுக்கு மூலப்பொருள் அப்படிங்கிறது ஓட்டுநர், அந்த மோட்டார். இது இல்லாம எந்த ஒரு செயலுமே நடக்க போறது இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த ஓட்டுநர்களுக்கான நலவாரியத்தை, ஓட்டுநர் நலவாரியம் தனியாக பிரிச்சு கொண்டு வந்தே தீரணும் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை